நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? பௌர்ணமி. யாரை வழிபடலாம்? சந்திரனை வழிபட கவலைகள் குறையும். இன்று யாருக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். எதிர்ப்புகள் படிப்படியாக விலகும். ரிஷபராசி அன்பர்களே, விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளவும். புதிய முதலீடுகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும். சிந்தனைகளின் போக்கில் குழப்பமும் தெளிவின்மையும் காணப்படும். தந்தை வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். மனை விற்பனையில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில் தீர்வு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மறைமுகமான எதிர்ப்புகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, தாயின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரம் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனத்துடன் செயல்படவும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். பெருந்தன்மையான செயல்களால் செல்வாக்கு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். உடல் நிலையில் இருந்து வந்த சங்கடம் விலகும். மகர ராசி அன்பர்களே, நண்பர்களுக்கிடையேயான நட்பு வட்டம் விரிவடையும். உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும். திடீர் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் சுமூகமாக பழகவும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த தொடர்புகளில் கவனம் வேண்டும்.